Hello friends, welcome to Vivekam V Plus Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட்கட் என்ன அப்படினா 26 ல இருந்து 74 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் வேல்யூவை மக் அப் பண்ணாம எப்படி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்ங்கற ட்ரிக் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி 26 ல இருந்து 74 வரைக்கும் எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது என்ன அப்படினா 25 50. இந்த 25 உம் 50 உம் தான் பேஸ் நம்பர். இந்த பேஸ் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரிக்கே பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 46 ஸ்கொயர் இருக்கு. நான் பேஸ் நம்பர் என்ன சொன்னேன் 25 50. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா 25 க்கும் 46 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட டிஃபரன்ஸ் என்னது 21. இந்த 21 100 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் 2100 வரும். நெக்ஸ்ட் 50 க்கும் 46 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னது 4. இந்த 4 ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது 16. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும் 2116. ஸோ 46 ஸ்கொயரோட ஆன்சர் 2116. ஓகே, இப்போ 58 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 25 க்கும் 58 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 25 க்கும் 58 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 33. இந்த 33 100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் 3300. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 50 க்கும் 58 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னது 8. இந்த 8 ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது 64. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் 3364. ஸோ 58 ஸ்கொயரோட ஆன்சர் 3364. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் 26லேருந்து 74 வரைக்கும் எந்த ஒரு ஸ்கொயர் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.